சிஸ்டர், துர்கா பெரிய அளவுல டிராமா பண்ணி நம்மள ஏமாத்தி பேச வச்சு வீடியோ எடுத்து வச்சிருக்கிறா சிஸ்டர். அந்த வீடியோ அவ கையில இருக்கும் பொழுது நாம எப்படி சிஸ்டர் பயப்படாம இருக்க முடியும் சொல்லுங்க? துர்கா அந்த வீடியோவை எங்கேயுமே யார்கிட்டயுமே கொடுக்க மாட்டா. நீ பயப்படாம தைரியமா இரு. எல்லாத்துக்குமே நான் கேரண்டி. அந்த பொருளுக்கு அவ கேரண்டி, இந்த பொருளுக்கு இவ கேரண்டி சொல்ற மாதிரியே சொல்லுது பாரு. ஓட ஓட விட்டு சுட்டது என்ன இல்ல. சூப்பர் துர்காமா. எத்தனை பேர் புலம்பு வச்சிருக்காங்க. என்னை எப்படிலாம் அலைய வச்சாங்க. நல்லா புலம்பி பயந்து பயந்து சாகட்டும். இந்த சங்கரபாண்டி இருக்கான்ல, நைட்டு ஃபுல்லா தூங்கவே மாட்டான். என்ன தெரியுமா, படுக்கலையா? படு. அசு, இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. குட் மார்னிங் மா. குட் மார்னிங் ஏண்டா பாசூரியா. மாப்ள, எனக்கெல்லாம் நீ குட் மார்னிங் சொல்ல மாட்டியாடா? ஓகே. குட் மார்னிங் கேட்டு வாங்க கூடாது சங்கரபாண்டி. தேவிமா, பாத்தீங்களா சிஸ்டர், இந்த ராணிக்கு எவ்வளவு கொழுப்புன்னு என் பேரை சொல்லி கூப்பிடுது. அவ இப்ப ராணி இல்ல, தேவி. அவ கரெக்டா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. நீ வாயை முடிக்கிட்டு அமைதியா இரு. ஓ, ஓகே ஓகே. குட் மார்னிங் சித்துப்பு. ஹாய் ஹாசு. ஆமா, இன்னைக்கு என்ன குட் மார்னிங் எல்லாம் பலமா இருக்குது? அம்மா, நைட் ஒரு மாதிரியா இருந்தீங்களே, இப்ப நார்மல் ஆயிட்டீங்களா? என்ன உளர்ற? நைட்டு ஒரு மாதிரியா இருந்தேனா? நான் அதுக்கு சித்துப்பு உளற போறேன். நைட் நீங்க தான் என்ன சுற்றாதீங்க, என்ன சுற்றாதீங்க, என்ன சுற்றாதீங்கன்னு சத்தம் போட்டு எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அத மறந்துட்டீங்களா நீங்க? அது ஒண்ணு இல்ல ஹாசு, ஏதோ கெட்ட கனவு. அதையே இப்ப ஞாபகப்படுத்துற? பிச்சு புடுங்க பிச்சு. இல்ல, ஆள் மனசுல பதிஞ்சு போயிருக்கிற எண்ணங்கள் தான் கனவா வரும்னு சொல்லுவாங்க. அம்மா, உங்களுக்கே சுட்டு கொள்ற மாதிரி கனவு வந்தது? உங்க மனசுல அப்படி ஏதாவது பயம் இருக்கா? பயமா? அது எங்க பரம்பரைக்கே கிடையாது. என்ன மாதாஜி? இப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாரு. ஆக வேண்டிய வேலைய பாரு. பசிக்குது, முதல்ல டிஃபனை கொடு. பசிக்குதா? அப்ப உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். தட்டை கையில கொடுத்துரு. சீக்கிரம். சீக்கிரம். வைக்கிறேன் வைக்கிறேன். எவ்வளவு நேரம்? என்ன அது? என்ன மாதாஜி களி? ஏன் இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, சாப்பிடுங்க. என்னது இது? களி? நான் தான் பண்ணேன். இப்பவே சாப்பிட்டு பிராக்டிஸ் பண்ணாதானே அப்புறம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்குமா? மாதாஜி, அவ என்ன சொல்றா மாதாஜி? என்ன துர்கா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. அது ஒண்ணும் இல்லைங்க, வெயில் ரொம்ப அடிக்குதுல, இந்த மாதிரி டைம்ல களி சாப்பிட்டா உடம்புக்கு குளிர்ச்சியா இருக்கும். அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். ஆமா சூர்யா, துர்கா சொன்ன மாதிரி இந்த வெயிலுக்கு களி கம்பங்கூழ் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அது ஒண்ணும் இல்லைங்க, வெயில் ரொம்ப அடிக்குதுல, இந்த மாதிரி டைம்ல களி சாப்பிட்டா
உடம்புக்கு குளிர்ச்சியா இருக்கும். அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். ஓ ஆமா சூர்யா, துர்கா சொன்ன மாதிரி இந்த வெயிலுக்கு களி கம்பங்கூழ் குடிக்கிறது ரொம்ப நல்லது. மாதாஜி, எனக்கு ஒரு டவுட். இல்ல கட்ல களியா போட்டுட்டு ஜெயிலுக்கு போறத சிம்பாலிக்கா சொல்றா, ஆனா எனக்கு மட்டும் என்கவுண்டர் பண்ற மாதிரியே கனவு வருது. ஏன் மாதாஜி, இது ரெண்டுல எது நடக்கும் மாதாஜி? என்கவுண்டரா ஜெயிலா? மர்டர். மர்டரா? நான் உன்னை அப்படியே கொல்ல போறேன். வாயை மூடிக்கிட்டு சாப்பிடு. பெரட்டுது. ஏன் மாதாஜி, வாயை மூடிக்கிட்டு எப்படி மாதாஜி சாப்பிட முடியும்? இதுக்கெல்லாம் முறைக்குது. என்னையா மிரட்டுற? உன்கிட்ட இருந்து அந்த வீடியோவை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும்டி. என்ன பாக்குற? இந்த தடவை நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உன்னை ஜெயிலுக்கு அனுப்பியே தீருவேன். பாத்துட்டே இரு. அநியாயமா மாரிய கொலை பண்ண, என் தேவி அம்மாவையும் கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்க. இந்த பாவத்தை பண்ணிட்டு தப்பிக்கலான்னு பாக்குறியா? நாளைக்கு உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கதான் போதும். சரி, நம்ம சாப்பிடலாமா? சாப்பிடலாம் சாப்பிடலாம். எனக்கு கொஞ்சம் குழம்புகளை ஊத்து. துர்காமா சூப்பர். அப்படியா செல்லம்? சாப்பிடுங்க. துர்கா, உன் போன் ரிங் ஆகுது பாருமா. ஹலோ, குட் மார்னிங் மேடம். மினிஸ்டர் கோயிலுக்கு வராரா? வரட்டும் வரட்டும். கோவிலுக்கு வர அமைச்சருக்கு நாம பந்தோபஸ்து கொடுக்கணும். நீங்க கான்ஸ்டபிளை கூட்டிட்டு கோயிலுக்கு கிளம்புங்க, நான் வந்துடுறேன். ஓகே மேடம். சரி. ஆமா, மினிஸ்டர் கிளம்பிட்டாரா? மேடம், அவர் ஆன் தி வே மேடம். இன்னும் 5 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடுவாரு. கட்சிக்காரங்க வரவேற்பு கொடுத்துட்டு அமைச்சர் கூடவே உள்ள வர பாப்பாங்க. அவங்கள உள்ள விட வேணாம். ஓகே மேடம். மினிஸ்டர் வந்துட்டு போற வரைக்கும் பப்ளிக் எல்லாரையும் நீங்க அந்த வழியில போக சொல்லுங்க. ஓகே மேடம். தலைவர் வந்துட்டாரு, பேசியா? மேடம், மினிஸ்டர் வந்துட்டாரு. அமைச்சர் வணக்கம் 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 அமைச்சர் வணக்கம் வணக்கம். ஓகே, போலாம். அமைச்சர் இருக்கட்டும். அமைச்சர் 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 வணக்கம் வணக்கம் வணக்கம். சார் வாங்க சார். சார் ஒரு நிமிஷம். முதல்ல அவர் போட்டு நீங்க அப்புறமா வாங்க. சார் வாங்க. அமைச்சர் அமைச்சர் வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்தம்மா கான்ஸ்டபிள், அந்த செருப்பை கொஞ்சம் எடுத்துட்டு வா. ஏமா உன்னதாமா, எதுக்கு பேப்பர்னு முழிச்சிட்டு இருக்கிற? உன்னதான் செருப்பு எடுத்துட்டு வர சொன்னேன், எடுத்துட்டு வா. சார், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தான் சார் நான் வந்திருக்கேன். அந்த செருப்பு எடுத்து கொடுக்க நான் வரல. அது என் வேலையும் இல்ல சார். ஆஃப்டர் ஆல் நீ ஒரு லேடி கான்ஸ்டபிள், நான் இந்த ஸ்டேட்டோட மினிஸ்டர். என்னையே எதிர்த்து பேசுறியா நீ? இப்ப செருப்பு எடுக்க போறியா இல்லையா? சார், நீங்க தப்பு பண்றீங்க. பாதுகாப்பு பணியில இருக்கிற போலீஸ நீங்க எப்படி சார் அடிக்கலாம்? முதல்ல அவங்க கிட்ட சாரி கேளுங்க. என்னது சாரியா? அதை நான் கேட்கணுமா? இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ போய் அந்த செருப்பு எடுத்துட்டு வா. சார், நீங்க தப்பு பண்றீங்க. ஸ்டேட் மினிஸ்டரா இருந்துகிட்டு இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. முதல்ல நீங்க அடிச்ச கான்ஸ்டபிள் கிட்ட சாரி கேளுங்க. ஏய், யார் நீ? எனக்கே ஆர்டர் போடுற? நான் இன்ஸ்பெக்டர் துர்கா. உங்க பாதுகாப்புக்காக வந்திருக்கேன். டியூட்டில இருக்கிற லேடி கான்ஸ்டபிள கை நீட்டி அடிச்சது தப்பு சார். இவங்கள பாதுகாக்க வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கு. நான் இன்ஸ்பெக்டர் துர்கா, உங்க பாதுகாப்புக்காக வந்திருக்கேன். டியூட்டில இருக்கிற லேடி கான்ஸ்டபிள கை நீட்டி அடிச்சது தப்பு சார். இவங்கள பாதுகாக்க வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கு. கான்ஸ்டபிள் அடிச்சதுக்காக முதல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? நான் மினிஸ்டர். சார், நீங்க யாரா வேணாலும் இருந்துக்கோங்க. கான்ஸ்டபிள் அடிக்கிற ரைட்ஸ் உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? நீங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா பிரச்சனை இதோட முடிஞ்சிரும்.
அப்படி இல்லன்னு வெச்சுக்கோங்க, அப்புறம் நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். என்ன என்ன பண்ணுவ? உன்னால ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. இப்ப நீங்க கான்ஸ்டபிள் கிட்ட மன்னிப்பு கேட்கல, டியூட்டில இருக்கிற கான்ஸ்டபிள அடிச்சு குற்றத்துக்காக நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். என்னது அரெஸ்ட் பண்ணுவியா? எங்க அரெஸ்ட் பண்ணு பாப்போம். சார், உங்களுக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். மன்னிப்பு கேட்டுருங்க, பிரச்சனையை இதோட முடிச்சுக்கலாம். ஏய், மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. முடிஞ்சா என்ன அரெஸ்ட் பண்ணி பாரு. என்ன பயமா இருக்கா? அந்த பயம் இருக்கணும். ஏய், தப்பு செஞ்ச நீயே தைரியமா இருக்கும்போது நியாயத்தை கேக்குற நான் ஏன் பயப்படணும்? நடைய ஸ்டேஷனுக்கு. தொடுத்தீங்க கொன்னுடுவேன். ஏய், என்னோட சுயரூபம் உனக்கு தெரியாது. யாரா இருந்தா எனக்கு என்னடா? நட தப்பு ஸ்டேஷனுக்கு பண்ற. வாடா. வாயா, வண்டியில ஏறு. ஏறு, நீயும் ஏறு. வண்டி எடு. இந்தாங்க மாதாஜி, உங்களுக்காக பெசலா போட்டிருக்கிறேன். ஹாசினி, வேலையெல்லாம் முடிச்சிட்டியாமா? எல்லாம் முடிஞ்சிருச்சு பெரியமா. உங்களுக்கு எதை வேணுமா? இல்ல, எனக்கு ஒண்ணும் வேணாம். ஆமா, தேவி எங்க? அவ ரூம்ல இருப்பான்னு நினைக்கிறேன். என்ன பார்வதி, என்ன இருக்குது? என்ன? ஒண்ணும் இல்ல. உனக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா? இல்ல, இப்ப எனக்கு வேணாம். பெரியமா, பெரியமா, இங்க பாருங்க நம்ம துர்கா என்ன வேலை பண்ணிருக்கான்னு. என்ன சொல்ற ஹாசினி? என்ன பண்ணிருக்கா? நம்ம துர்கா மினிஸ்டர் தண்டபாணி அரெஸ்ட் பண்ணிருக்க பெரியமா. இங்க பாருங்க. ஏறு, நீயும் ஏறு. என்ன ஹாசினி? என்னது? துர்கா மந்திரியா அரெஸ்ட் பண்ணிருக்காளா? ஆமா சித்தப்பு, துர்கா மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனது சோஷியல் மீடியா ஃபுல்லா இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. நீங்களும் போன்ல பாருங்க. காட்டு. ஹாசினி, எனக்கு காட்டு. துர்காமா மினிஸ்டரையே இப்படி இழுத்துட்டு போறாங்க. மொத்த குற்றவாளிங்க மாட்டினா அவளுதான் போல இருக்கு. சிஸ்டர், இந்த துர்கா கான்ஸ்டபிளா இருக்கும் பொழுது ஒரு மினிஸ்டரை அரெஸ்ட் பண்ணி இன்ஸ்பெக்டரா ப்ரமோஷன் ஆகி சென்னைக்கு வந்தா. இப்ப இன்ஸ்பெக்டர் ஆன அப்புறம் மறுபடியும் ஒரு மினிஸ்டரை அரெஸ்ட் பண்ணிருக்கா. ஐயோ, இதுக்கு ஒரு ப்ரமோஷனை வாங்கி எங்க போறாளோ, எவன் தலைய உருட்டா போறாளோ தெரியலையா சிஸ்டர். கோயில் கூட பார்க்காம அமைச்சரே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. தைரியம் தான் உங்களுக்கு. மேடம், மேடம், ஒரு நிமிஷம் மேடம். மேடம், நீங்க பொள்ளாச்சியில கான்ஸ்டபிளா இருக்கும்போது அங்கேயும் இப்படிதான் தடாலடியா அமைச்சரை அரெஸ்ட் பண்ணீங்க. அதே மாதிரி இப்பவும் மந்திரி அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு பரபரப்புக்காக தான் இப்படி எல்லாம் பண்றீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் அவங்கள சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு. அதை தான் நான் செஞ்சிருக்கேன். சார், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும். தர்மம் தான் வெல்லும். வாங்க. லாக் பண்ணுங்க. என்ன உள்ள தள்ளிட்டல்ல? டாடி, டாடி, என்ன டாடி இப்படி ஆயிடுச்சு? டேய், சீக்கிரம் என்ன வெளிய எடுக்க பாருங்கடா.
ஐயா இப்போ போயிடலாங்க ஐயா. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருப்ப? அவரை இப்ப ரிலீஸ் பண்ண போறியா இல்லையா? டேய், இந்த ஸ்டேஷனுக்கு வந்து மிரட்டுற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. மினிஸ்டரா இருக்கிற உங்க அப்பனுக்கே இந்த நிலைமைனா ஓ நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சு பாத்தியா? மேடம், என்ன மிரட்டி பாக்குறீங்களா? இப்ப மினிஸ்டரை ரிலீஸ் பண்ண போறீங்களா இல்லையா? ஹலோ, அவரை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வைக்க வேண்டியது என்னோட நோக்கம் இல்ல. லேடி கான்ஸ்டபிள் அவர் அடிச்சது தப்பு. அதுக்காக மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, நான் ரிலீஸ் பண்றேன். அப்படி மன்னிப்பு கேட்கல, ஜாமீன்ல கூட விட மாட்டேன். எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல போய் நிறுத்திடுவேன். மன்னிப்பு கேட்கிறதா? மன்னிப்பு கேட்கிறதா இருந்தா அங்கேயே கேட்டிருப்பேனே. என்னால மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. அப்ப நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க. எங்க அப்பாவோட பவர் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. எங்க அப்பாவை வெளிய விட போறியா இல்லையா? ஏய், என்ன உங்க அப்பனுக்கு துணையா நீயும் உள்ள இருக்கணுமா? தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். வக்கீல், என்னத்த பேச போற? என்ன மன்னிப்பு கேட்க சொல்ல போறியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதான் அவரே சொல்லிட்டார்ல, கிளம்புங்க. சார் 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 ஒரு நிமிஷம் சார், கிளம்புங்க. சார், யார் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்? சார், ஐ அம் இன்ஸ்பெக்டர் துர்கா. நீங்க தான் இன்ஸ்பெக்டரா? ஆமா சார். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களால மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு சீர்குலைய போகுது. சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். மினிஸ்டர் அவரோட செருப்பை எங்க லேடி கான்ஸ்டபிள் எடுத்துட்டு வர சொன்னாரு. அவங்க முடியாதுன்னு சொன்னதுக்கு பப்ளிக்ல வச்சு அவங்கள அடிச்சிட்டாரு. மன்னிப்பு கேட்க சொன்னதுக்கு முடியாது அப்படின்னு சொல்றாரு சார். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல மினிஸ்டரை ரிலீஸ் பண்ணுங்க. சார், உங்க ஹையர் ஆபீசர் நான் சொல்றேன். மினிஸ்டர் ரிலீஸ் பண்ணுங்க. போய் ரிலீஸ் பண்ணுங்க. சாரி சார், இது என் நாலேஜுக்கே வரல சார். இருங்க, என்ன மன்னிப்பு கேட்க சொன்னேன்ல, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. நீ என்ன தேடி வந்து மன்னிப்பு கேட்க வைப்பேன். இனிமேலாவது ஒழுங்கா நடந்துங்க. பிரதர், இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ முடிஞ்சிடும் சார். ஓகே. ஹலோ. ஐம் ஆன் த வே. நான் மெக்கானிக் ஷெட்டில் இருக்கேன். இல்லை மெக்கானிக் இப்போ ரெடி ஆகிடுன்னு சொன்னார். நான் இப்போ கிளம்பிடுவேன். சரி, நான் கால் பண்ணுறேன். பை. உங்க நிலைமை எனக்கு புரியுதுமா. ஆனா நீங்க நினைக்கிறபடி உங்க பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ள அமையணும்னா குறைஞ்சது 20 பவுனாவது பொண்ணுமா. இப்போ நகை விக்கிற விலைக்கு 20 பவுன் நகைய நான் எப்படி என்னால போட முடியாது தரகரே. என்னம்மா இப்படி சொல்றீங்க? உங்க 2வது பொண்ணு இன்ஸ்பெக்டரா இருக்கு. அதுவும் இல்லாம பணக்கார வீட்டுக்கு மருமகளா இருக்கு. உங்க மாப்பிள்ளைக்கு 20 சவரன்லாம் பாக்கெட் மணி மாதிரிதானமா? அவர்கிட்ட கேட்டா உதவி பண்ண மாட்டாரா? மாப்பிள்ளை ஏற்கனவே என் பொண்ணு மேலையும் என் குடும்பத்து மேலையும் கோவத்துல இருக்காரு. அது மட்டும் இல்ல, துர்காவுக்காக நான் எதுவுமே பண்ணல. இந்த நிலைமையில இன்னொரு பொண்ணு கல்யாணத்துக்காக அவர்கிட்ட போய் நிக்கிறது நல்லா இருக்காது. என் பொண்ணு துர்கா அந்த வீட்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. எனக்கு அது போதும். மாப்பிள்ளை வீட்ல இருந்து எங்களுக்கு எந்த உதவியும் வேணாம். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்றேன். அதுக்கு ஏத்த மாதிரி என் பொண்ணுக்கு நல்ல வரனா பாருங்களேன். சரிங்கம்மா, பொண்ணுக்கு செவ்வாய் தோசை வேற இருக்கு. அவ்வளவு சீக்கிரத்துல மாப்பிள்ள அமையாது. அப்படியே அமைஞ்சாலும் கண்டிப்பா நகை கேட்காம இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்காக நான் பாக்குறேன். நல்லது தரகரே, சிரமம் பார்க்காம கொஞ்சம் பாருங்களேன். சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன்.
சார் ஆ? வண்டி ரெடி ஆயிடுச்சு. ஓகே வரேன். ரெடி ஆயிடுச்சு. பக்கா சார். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சார். பெரியம்மா என்ன டல்லா இருக்கீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்ல ஹாசினி, நல்லா இருக்கேன். மனசுதான் கொஞ்சம் சரியில்லை. என்னாச்சு பெரியம்மா? எதனால மனசு சரியில்லைன்னு சொல்றீங்க? துர்காவை நினைச்சுதான். பயத்துல மூஞ்சியெல்லாம் வெளியில போய் கிடக்குது. துர்காவை நினைச்சா என்ன பெரியம்மா சொல்றீங்க? துர்கா மினிஸ்டரை கைது பண்ணதை நினைச்சா ஒரு பக்கம் பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. ஆனா மினிஸ்டரால துர்காவுக்கு ஏதாவது ஆபத்து வரும் நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு ஹாசினி. அப்படியே ஆடி போயிருக்கிறாங்க.